ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபே பாய்ஸ் வாட்ச் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 92 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 92 ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தான் கட்டுவாங்க. உள்ளே வந்து செம ஷாக்கில் பார்த்தா ரெண்டு பேருமே வந்து மயங்கி போய் கீழே விழுந்து கிடப்பாங்க. நீங்கள் நம்ம ஹீரோ செமையாக பயந்துருவான், ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் போயிட்டு அவளை எழுப்புனா அவள் எழுந்துப்பா. அப்போ ஹீரோ கேட்பா, நீ ஓகேவா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அதுக்குள்ளே இந்த பக்கம் நசீர் வந்து எழுந்து கன் வச்சுட்டு நிற்பான். இங்கே வந்து நம்ம ஹீரோ ஃபைட் பேக் பண்ணி நசீருக்கும் ஹீரோக்கும் சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நசீர் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோ போயிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்பான், நீ ஓகேவா, உனக்கு எதுவும் ஆள் இல்லை, அவன் ஏதாவது பண்ணானா அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின் எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. அப்போ நம்ம ஹீரோ சொல்வான், என்னோட பிரேவான ஒய்ஃப், நீ சூப்பராக நீ ஹேண்டில் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 4 கிஸ் கொடுப்பான். இந்த பிளேஸ்க்கு அதுக்குள்ள ஜமால் வந்துருவாங்க அவனோட ஆளுங்களை கூப்பிட்டுட்டு. அப்போ ஜமால் கேட்பான், நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ ஹீரோ சொல்வான், நீ உடனே போய் நசீர் எங்க இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருவான். இந்த பக்கம் ஜமால் போய் தேடி பார்ப்பான், பட் நசீர் கிடைக்க மாட்டான். நசீர் அதுக்குள்ள தப்பிச்சு போயிடுவான் கார்ல ஏறி. ஜமால் வந்து சொல்லுவான், அவன் நசீர் வந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்வான், அவனை கண்டிப்பா நான் கொலை பண்ணாம விட மாட்டேன், அவனை விட்டா பெரிய பிரச்சனை தான் ஆகும், அவன் எங்க இருந்தாலும் நான் தேடி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் ஹீரோயின் அப்பதான் சொல்வா, நசீர் வந்து இந்த ஊரை விட்டு போலான்னு பிளான் பண்ணியிருந்தான், என்னையும் அவன் கூட கூட்டு போறது தான் அவனோட பிளானு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல நல்ல வேலை, அதுக்குள்ள நான் அவனை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பான். அப்போ வந்து ஹீரோ ஜமால் கிட்ட சொல்வான், இந்த இடத்தையே வந்து எரிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீனோட கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. இந்த பக்கம் உங்க அம்மா வந்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் வந்தோடனே ஹக் பண்ணிப்பாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. எதுவுமே இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இந்த பக்கம் தமத்தோட ஃபேஸ் பார்க்கணுமே, அவ ரொம்பவே அழுத மாதிரி இருப்பா. ஏன்னா அதை பத்தி யோசிச்சு அவன் அண்ணன் தானே பண்ணிருப்பா, அதை பத்தி யோசிச்சு அவ ரொம்பவே அழுதுருப்பா. அங்க இருக்கவங்க எல்லாருமே அவளை வந்து ஒரு மாதிரி வியர்டா பாக்குற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். இந்த பக்கம் புராக் வந்து ரொம்ப தேங்க்ஸ் என் தங்கச்சி திருப்பி கூப்பிட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்வான். அவனும் ஓகே சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அஸ்லியான் சித்தி வருவாங்க. அப்ப ஹீரோ பார்த்து முறைப்பான் அஸ்லியை பார்த்து, இப்ப நான் அஸ்லியாவை சென்ட் ஆஃப் பண்ணதா கீழே இறங்கி வந்தோம், அவளை அமுச்சு வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லியை கூப்பிட்டு அவ வெளியே போயிடுவா. இந்த பக்கம் தமத் காட்டுவாங்க. அவ ரொம்ப பிரேக் ஆயிருப்பா, அவ ரொம்ப எமோஷனலா சேடா இருப்பா. ஹீரோயின் கிட்ட போய் சொல்வா, என்னாலதான் உனக்கு இந்த நிலைமை, நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும், நான் பார்த்துருக்கணும் என் அண்ணன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப ஹீரோயின் சொல்வா, இதுவும் தப்பு எதுவுமே இல்லை, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. என்ன ரொம்ப மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்வான், வா நம்ம மேல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அவன் மேல போயிடுவான். நெக்ஸ்ட் என்ன சித்தி அண்ணன் அஸ்லே தான் காட்டுவாங்க. வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ சித்தி கேட்பா, உனக்கு எப்படி ஹீரோயின் இருக்கிற இடம் தெரியும், நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா மைண்ட்ல அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப அஸ்லே சொல்வா, என்னம்மா இந்த மாதிரி சொல்றீங்க, எந்த பிளானும் இல்ல, நான் ஜஸ்ட் கெஸ் பண்ணேன் நசீரை பத்தி, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணணும் தான் நான் இருக்கேன். இந்த வீட்டையே நான் ஹெல் ஆக்கிட்டேன், என்னாலதான் எல்லாருக்கும் கஷ்டம். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு என்னை பார்த்ததே பிடிக்கல, அதை நான் மாத்தணும் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்றேன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. இந்த பக்கம் அம்மால ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இந்த முடிவு எடுத்தது, நீ மூவ் ஆன் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பா அஸ்லே சொல்வா, ஆமாமா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஹீரோ எனக்கு கண்டிப்பா மன்னிப்பான்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கார் ஏறி போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் என்ன ஹீரோ ஹீரோனை காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் ரூமுக்கு வருவாங்க. அப்போ ஹீரோ சொல்வான், இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்க, எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படாத, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னை மன்னிச்சிடு உனக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் கையை பார்ப்பான். பார்த்தா அந்த காயம்லாம் இருக்கும். நான் உனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் எடுத்துட்டு வர போவான். அப்போ ஹீரோயின் இல்லை நான் ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஹீரோல சரி ஓகே உன் இஷ்டம் தான், அது மட்டும் இல்லாம நீ சாப்பிட்டியா என்னன்னு தெரியல, நான் உனக்கு ஏதாவது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுமா, நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். அப்போ ஹீரோயின் வந்து பயந்த மாதிரியே இருப்பா. ஹீரோ கூப்பிட்டு சொல்வா, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, நசீர் வந்து சரியில்லை, அவன் மைண்ட் ஃபுல்லா மாறிடுச்சு, அவன் எப்போ எது பண்ணுவான்னு தெரியாது, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, உனக்கு ஏதாவது ஆனா என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ சிரிப்பா, எனக்கு எதுவும் ஆகாது, அதே டைம் உனக்கும் நான் எதுவும் ஆக விட மாட்டேன், இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 கிஸ் கொடுப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் சித்தி அண்ணன் ஹீரோயின் அம்மா தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஆர்கியூ பண்ணிப்பாங்க. அப்போ ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, உன்னாலதான் என் பையன் வந்து மண்ணுக்கு போனான், அவனை கடைசியில சாவடிச்சிட்டீங்களா பிளான் பண்ணி, உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, என் பையன் வந்து ஒரு பொண்ணை தெரியாம கொண்டுட்டான், பட் உன் பொண்ணு எல்லாரையும் தெரிஞ்சே கொலை பண்ணா, அவ மட்டும் உயிர் வாழலாம், என் பையன் மட்டும் சாவணுமா, இது என்ன நியாயம், கர்மான்னு ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா உன்னை சும்மா விடாது, என் பையனுக்கு பண்ணது நாளைக்கு உனக்கும் இதே நிலைமை தான் வரும், நீயும் அந்த வழிய ஃபேஸ் பண்ணுவ,
ஒரு பையனை இழக்கிற வழியை நீயும் ஃபேஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா அங்கேருந்து போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஜமால தான் கட்டுவாங்க. அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நசீர் எப்படியாச்சும் பிடிக்கணும், அவன் எங்க போனான்னு தெரியல சொல்லிட்டு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்வான், உனக்கோ தமத்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோ, ஏன்னா நசீர் பண்ண விஷயத்தினால நீ அவன் மேல கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்போ வந்து ஜமால் சொல்வான், எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லை, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம எனக்கு அவன் மேல எந்த கோவமும் இல்லை. இப்பதான் ஞாபகம் வருது, நான் அவளை ட்ராப் பண்றேன்னு சொல்லியிருந்தேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுவான். இந்த பக்கம் வந்து ஹீரோ சிரிப்பான். லைக் ஹீரோக்கு எப்படின்னா ஜமால் அண்ட் தமத் வந்து லவ் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பாப்பான். நான் ஜமால் பண்ற எல்லா விஷயமும் அப்படிதான் இருக்கும். சோ அதனால வந்து அவன் அதை நினைச்சு சிரிப்பான். இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் ஜமால் காட்டுவாங்க. அவன் வந்து தமத்தை கூட்டு போறதுக்காக வருவான். சோ தமத் வந்து கீழே இறங்கி வருவா. அப்ப தமத் சொல்வா, நான் இப்பதான் வந்து ஹீரோனோட அம்மா கிட்ட பேசிட்டு வந்தேன், அவங்க என் மேல கோவமா இருந்தாங்க நசீர் பண்ண விஷயத்தினால, பட் இப்ப பேசி நான் சார்ட் அவுட் பண்ணிட்டேன். அப்போ ஜமால் சொல்வான், அவங்க ஏன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப தமத் சொல்வா, அவங்களுக்கும் கோவம் இருக்கும் தானே, என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணாச்சு, சின்ன வயசுல இருந்து அவங்க என்னோட சொந்த அம்மாவை தான் நான் பார்த்தேன், பட் சம்டைம்ஸ் அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கும் போது கோவப்படுறது நான் தானே, நான் அவங்க சைட்ல இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன், பட் நான் உங்ககிட்ட நான் பேசிட்டேன், இப்ப எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஜமால் கேட்பா, நீ ஹீரோயின் கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தமத் சொல்வா, இல்ல நான் அவகிட்ட பேசல, அவ இப்போ எவ்வளவு கஷ்டப்படுவான்னு எனக்கு தான் தெரியும், இந்த டைம்ல போய் நம்ம அவகிட்ட பேசினா சரியா இருக்காது, அது மட்டும் இல்லாம அவ இவ்வளவு கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறமும் அவளுக்கு இந்த டே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஜமால் கேட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் தமத் சொல்வா, எங்க அண்ணன் பண்ணதை நான் சரின்னு நான் சொல்ல, அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், எனக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் என் அண்ணன் மட்டும்தான், எங்களுக்கு எங்க அப்பா அம்மா கிடையாது, அவன் மட்டும் தான் இருக்கான், என்னால அவனை இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ இங்க ரொம்ப பிரேக் ஆகி அழுதுட்டே சொல்வா. அப்போ அந்த மாதிரி சொல்வா, என் அண்ணன் இப்படி இருக்கிறது வந்து அவனோட தப்பு இல்ல, எங்க அப்பாவை சொல்லணும், எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே எந்த பொருள் வேணும்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தே வளர்த்துட்டாங்க, அதனாலதான் அவன் அந்த மாதிரி இருக்கான். என்னோட அப்பா என்கிட்ட க்ளோஸாவே இருக்க மாட்டாங்க, என்கிட்ட பேச கூட மாட்டாங்க, ஏன்னா நான் பொண்ணுனால நசீரை மட்டும் தான் அவங்க கூட வச்சிருப்பாங்க, பட் எனக்கு என் அண்ணனை இழக்க வேணான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஆகி தம தழுவா. இந்த பக்கம் ஜமால் வந்து எதுவுமே பேசாம சைலண்டா இருப்பான். அப்ப சொல்லுவான், ஓகே தான், ஒன்னும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம தமத் வந்து ஜமாலை ஹக் பண்ணி பட்டாயிட்டா, ஏன்னா அவன் ரொம்ப பிரேக் ஆயிருப்பாள், ஸோ அதனால ஹக் பண்ணிப்பா. இந்த பக்கம் ஜமால் யோசிமா ஃபர்ஸ்ட் ஹக் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஹக் பண்ணிடுவான். இங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தமத் வந்து சொல்வா, சாரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா ஹக் பண்ணதுக்கு. ஜமால்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லவா, உன்னை ட்ராப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோயினை கீழே கூட்டு வருவான் கார்டன் ஏரியாக்கு. அங்க வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஸோ மேல வந்து ஒரு ஆளை ரெடி பண்ணி ஸ்னோ ஃபிளேக்ஸ் விழுற மாதிரி செட் பண்ணிருப்பான். ஸோ மேல இருந்து ஒரு ஆள் வந்து மேல இருந்து ஸ்னோ வந்து ஃபால் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. கீழே வந்து இவங்க 2 பேரும் இருப்பாங்க. ஒரு கியூட்டான ஒரு ரொமான்டிக் சீனை வந்து நம்ம ஹீரோ ரெடி பண்ணுவான். ஏன்னா ஹீரோயின் வந்து பழைசெல்லாம் மறக்கணும், அதாவது நேற்று நடந்த அந்த இன்சிடென்ட் இருக்குல்ல நசீரோட, அதை மறந்துட்டு அவன் மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருப்பான். ஸோ இங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஸ்னோ பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. நிச்சயமாலும் இது ஸ்னோவா நான் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. இங்க நம்ம ஹீரோ வந்து பின்னாடில இருந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிப்பான். அப்புறம் ஹீரோயினை கிஸ் பண்ணுவான். இது பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லா ஃபேரிடெயில் பாக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டான ஒரு மூமெண்ட் இருக்கும். 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க, ஹக் பண்ணுவாங்க, ஒரு பியூட்டிஃபுல்லா எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஜமால் அண்ட் ஹீரோ தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்பான், நசீர் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜமால் சொல்லுவான், இல்ல நாங்க தேடிட்டு தான் இருக்கோம், ஒன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். தமத் கிட்ட கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனோட அண்ணன் தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஜமால் சொல்லுவான், மேபி அவளுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு, பட் நேத்து நடந்த இன்சிடென்ட்னால அவளும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்ப ஹீரோல, எனக்கு புரியுது, அவ டிஸ்டர்ப் ஆயிருப்பாதான், நசீரை பொறுத்த வரைக்கும் அவன் தங்கச்சி கூட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்கான், அவன் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அவன் கண்டிப்பா வந்து நிப்பான், அதனால நம்ம தமத்தையும் அவ்வளோ நம்ப முடியாது, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, தமத்தை ஃபுல்லா நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஜமால்ல, பாக்குறேன், பட் தமத் வந்து ஒரு நல்ல பொண்ணுதான், அவ கண்டிப்பா ஏதாவது ஒரு சைடு எடுத்துதான் ஆகணும், ஒன்னு அவ அண்ணன் பக்கம் நிக்கணும், இல்ல ஹீரோயின் சைடு நிக்கணும், எனக்கு தெரிஞ்சு அவ ஹீரோயின் பக்கம் தான் நிப்பான்னு நினைக்கிறேன். தமத் வந்து ஒரு நல்ல பொண்ணு, அவளை ஈஸியா வந்து நசீர் வந்து மனிபுலேட் பண்ணிடுவான், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஜமால்ல, சரி நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல தமத் காட்டுறாங்க. தமத்க்கு நசீர் கிட்ட இருந்து கால் வருது. இவ அட்டென்ட் பண்ணி பேசுவா.
அந்த பக்கம் நசீர் பேசுவான். ஸோ ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி நசீர் வந்து அவன் தங்கச்சியை காண்டாக்ட் பண்றா. இந்த பக்கம் அவன் அண்ணன் தான் பேசுறான் தெரிஞ்சுக்கிட்டு தமத் வந்து யாருக்கும் தெரியாம ஓரமா வந்து பேசுவா. அப்போ அவன் அண்ணனை பார்த்து கேட்பா, அண்ணா நீங்க எப்படி வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணலாம், அவதான் உங்களை லவ் பண்ணல, நீங்க எதுக்கு ஃபோர்ஸ் பண்றீங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அப்போ நசீர் சொல்வா, நான் அவளை லவ் பண்றேன், அது போதும். அது மட்டும் இல்லாம நான் லவ் பண்ற பொண்ணை வந்து ஹர்ட் பண்ணுவேனா, நீ சொல்லு, இது எல்லாமே என்னோட லவ்க்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இந்த பக்கம் தமத் வந்து கத்துவா, இன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்திருந்தா, நான் அவளை பார்த்தேன், அவ எவ்வளவு டயர்டா இருந்தா தெரியுமா, அது மட்டும் இல்லாம அவ கையில எல்லாம் காயம் இருந்துச்சு, இதுதான் நீங்க அவளை காப்பாத்துறதா, ஹீரோ அவளை நல்லா பாத்துப்பான், நீங்க எதுக்கு இதுல எல்லாம் இன்வால்வ் ஆறீங்க, நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. இந்த பக்கம் நசீர்ல, கண்டிப்பா கிடையாது, நான் ஹீரோயினை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட இருக்கிறது அவ சேஃபே கிடையாது, ஹீரோ அவளை நல்லா பாத்துக்க மாட்டான், நான் மட்டும் தான் அவளை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் தமத் சொல்வா, இல்லண்ணா ஹீரோ நீங்க எங்க இருக்கீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க, அதுதான் உங்களுக்கும் சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. இந்த பக்கம் நசீர்ல, கண்டிப்பா நான் போலீஸ்க்குலாம் போக மாட்டேன், நீ முதல்ல நான் லொக்கேஷன் அனுப்புறேன், நான் சொல்ற ஏரியாக்கு நீ வா, நான் இங்கேருந்து கிளம்பணும், முதல்ல அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் தமத் கேட்பா, நான் எப்படி, நான் எனக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான், நீங்களும் என்னை விட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இதை கேட்டோன்னே நசீருக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அவன் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுவ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கும் இருக்கிறது தங்கச்சி மட்டும்தான். அவங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும், ஸோ பியூரா இருக்கும். அவன் தங்கச்சிக்கு இது வரைக்கும் ஹார்ம் பண்ற மாதிரி அவன் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ அவன் தங்கச்சி இப்படி சொன்னோன்னே அவன் என்ன பண்றதுனே தெரியாம அழுவான். அப்ப நசீர் சொல்லுவான், நீ முதல்ல வா, நம்ம பாத்துக்கலாம், அதை பத்தி பேசதான் நான் உனக்கு கூப்பிடுறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் தமத்ல, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவான். இங்க தமத் கிளம்பலான்னு போறப்போ பார்த்தா அங்க ஜமால் இருப்பான். ஸோ ஜமால் கண்டுபிடிச்சிருவான் தமத் வந்து அவன் அண்ணன் கிட்ட தான் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. ஜமால் கேட்பான், லொகேஷன் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் தமத் சொல்லுவான், ஜமால் அவன் என்னோட அண்ணன், நான் அவன் சைடு தான் நின்று அவனை உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ ஜமால் எதுவுமே பேச மாட்டான், சைலண்டா இருப்பான். இந்த பக்கம் தமத் சொல்வான், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ அவனை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஜமால் சொல்வான், உன் அண்ணன் கண்டிப்பா சரண்டர் ஆகணும், அதுக்காக தான் நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். இந்த பக்கம் அந்த சீன் அப்படியே கட்டாது. ஆக்சுவலா ஜமால் காட்டுவாங்க, அவன் ஹீரோக்கு தான் கால் பண்ணுவான். ஹீரோ கேட்பான், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜமால் சொல்வான், நான் லொகேஷன் கண்டுபிடிச்சிட்டேன், நான் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான். அப்ப ஜமால்ல, நீ தனியா போகாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பட் இந்த பக்கம் நம்ம ஹீரோ கேட்க மாட்டான், நீ மெசேஜ் மட்டும் அனுப்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவான். இந்த பக்கம் ஜமால்ல, நான் சொன்னா மட்டும் நீ கேட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் அனுப்பிச்சிடுவான். அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், நான் வந்து கம்பெனிக்கு போக முடியாது இப்போதைக்கு, நீ வீட்டுல போய் ஸ்டே பண்ணு, நான் வந்து வெளியே போனோம், இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, என்ன ஒர்க், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோ கத்துவான், நான் உன்னை வீட்டுல தானே இருக்க சொன்னேன், நீ வீட்டுல போய் இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இது நசீர் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்வான், நீ இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாத, நான் பாத்துக்கிறேன், நீ இங்கே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நசீரை காட்டுவாங்க, அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அவன் தங்கச்சிக்காக. பட் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ தான் வருவான். வந்து ஒரே அடி, 2 பேருக்கு செம்ம ஃபைட்டிங் போகும், மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அப்போ நசீர் சொல்வான், நான் லவ் பண்ற பொண்ணை நீ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோ சொல்வான், அவன் உன்னை என்னைக்குமே லவ் பண்ணதில்லை, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஸோ இங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஹீரோ வந்து நசீரை பார்த்து கன் வச்சிருப்பான். அதாவது அது நசீரோட கன் தான், அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் பண்ணிருப்பான் ஹீரோ கிட்ட. அவன் கிட்ட இருந்து சண்டை போட்டு நம்ம ஹீரோ வாங்கிட்டு ஹீரோ வந்து அந்த கன்னை வச்சு பாயிண்ட் பண்ணுவான் நசீரை பார்த்து. அப்ப நசீர் சொல்லுவான், என்னை இப்பவே இங்கே ஷூட் பண்ணிடு, சப்போஸ் நீ என்ன ஷூட் பண்ணலனா நான் கண்டிப்பா திரும்பி வருவேன் ஹீரோயின்காக, அவளை உன்கிட்ட இருந்து நான் கூட்டு போறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். ஹீரோ சொல்லுவான், அவ பேரை கூட நீ சொல்லக்கூடாதுடா, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவான். இங்க எபிசோட் 92 கம்ப்ளீட்டட். Thank you so much for watching my video guys. Episode 93 நான் next video upload பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.